ஜனவரி 2க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இங்கே யாரும் தெரியுதா? இந்தியாவில் முதல்ல தேசிய செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே தொடங்க போகிறாங்க? அதாவது நேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தை எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க? இந்தியன் ரிசர்ச் ஃபார் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஏஐ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா குஜராத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இது குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபேந்திர பட்டேல் தான் இதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இந்தியன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது ஐஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஆர்ஓ, ஓகே, இந்தியன் ஏஐ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதா இது ஒரு மீனிங்கு. இது எங்கே அப்படின்னா குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டியில் இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த குஜராத்து இதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இதை அறிவிக்கிறாங்க. நாங்கள் தான் வந்து ஏஐக்கு ஒரு ரிசர்ச் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அது. ஸோ இதுதான் பொது தனியார் கூட்டமைப்பு. இதில் யார் யார் பங்களிப்பு இருக்குன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மேலே தான் இது நடக்க போகுது. ஸோ நிறுவனங்கள் சட்டம் 2013க்குள்ளே இது 13க்கு கீழே இதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜனவரி 1, 2026 அன்று இது செயல்பட தொடங்குது. ஓகேவா? இது மாநில அரசு, மத்திய அரசு மற்றும் இந்திய மருத்துவ கூட்டணி, அதுக்கப்புறம் பொது தனியார் கூட்டாண்மை, இது எல்லாத்தையுமே சேர்ந்து உள்ளடக்கியது தான் இந்த ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் குஜராத்து. தலைநகரம் காந்தி நகர், மிகப்பெரிய நகரம் அகமதாபாத். அங்கே ஆளுநர் வந்து ஆச்சாரியா தேவ்ராத்துங்கிறவர், முதல்வர் வந்து பூபேந்திர பட்டேல், துணை முதல்வர் ஹர்ஷத் சங்கவி. அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபா வந்து எத்தனை இடங்கள்? 11 இடங்கள் இருக்குது. மக்களவை 26 இடங்கள். உயர்நீதிமன்றம் குஜராத் உயர்நீதிமன்றம். நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குன்னு இதிலே தெரியும். ஓகே, அப்புறம் ஜெஸ்டன் மூலம் இந்தியாவின் முதல் 3D ஃப்ளக்ஸ் ஆஞ்சியோகிராஃபி எங்கே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3D ஃப்ளக்ஸ் ஆக்வாஸ் ஆஞ்சியோகிராஃபி எங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டல். எங்கன்னா டெல்லி, இப்போ டெல்லியில் இருக்குது. அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டலை ரிசர்ச் அண்ட் ரெஃபரல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் இதை வந்து ஃபஸ்ட்டு இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்னா குளுக்கோமா, அதுக்கப்புறம் குளுக்கோமா சர்ஜரி, அதுக்கப்புறம் பிளைண்ட்னஸ்ஸு, சைலண்ட் ப்ராக்ரெஷன், இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆஞ்சியோகிராஃபி இமேஜிங்கை குறைந்தபட்ச ஊடுருவும் கிளைகோமா அறுவை சிகிச்சையுடன் இதை இணைக்கிறது. அதுக்கப்புறம் கிளைகோமா என்பது அமைதியான முன்னேற்றத்துடன் மீள முடியாத குருட்டுத்தன்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். கிளைகோமாவை சரி பண்ணுறது தான் இந்த அறுவை சிகிச்சையின் மூலயமா இந்த 3D இயக்க நுண்ணோக்கியை பயன்படுத்தி இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நீர் வெளியேற்றம். இது எங்கன்னா டார்கெட் இன்டர்வென்ஷன், பேஷண்ட்டோட அவுட்கம்ஸும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸும் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் கோவாவின் முன்மொழியப்பட்ட 3வது மாவட்டத்தை தலைமையாக எங்கே அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கியூபம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கோவா ப்ரப்போஸ் 3rd டிஸ்ட்ரிக்ட் பி லொக்கேட்டட் கியூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கியூபெட். தெற்கு கோவாவோட 4 தாலுகாக்களை உள்ளடக்கிய 3வது மாவட்டம் உருவாக்கப்பட்டதாக கோவா அரசு அறிவிச்சிருக்கு. ஓகேவா? 4 தாலுகாக்கள் இருக்கும். முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட இந்த முடிவு நிர்வாகத்திறனை மேம்படுத்துறதுக்கும் பிராந்திய வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஓகேவா? தற்போது கோவாவில் வடக்கு கோவாவில் பர்தேஸ், திஸ்வாடி, பெர்னம், அப்புறம் பிச்சோலிம், அப்புறம் சத்தாரி தாலுக்கா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வாரன் பஃபட் தன்னோட இன்வெஸ்டிங் மூலயமா பில்லியனியர் ஆனவர். வாரன் பஃபட் தன்னோட பதவியை யாருக்கு விட்டு கொடுக்குறாரு அப்படின்னா வாரன் பஃபட் பிறகு பெர்க்ஷியர் ஹத்தாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக யார் அதிகாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து கிரேக் ஏபல்ங்கிறவர் தான். கிரேக் ஏபல் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. வாரன் பஃபட் இது 1965 இந்த கம்பெனி இருக்கு, பெர்க்ஷியர் ஹத்தாவே. ஸோ இதுதான் இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகேவா? 1965 இருக்கு. இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் புல்லட் ட்ரெயின் என்னன்னா ஆகஸ்ட் 15, 2027க்குள்ள விடணும்னு சொல்லிட்டு நம்மளோட ரயில்வே மினிஸ்டர் ஒரு இது வச்சிருக்காங்க. இந்தியாவோட முதல் புல்லட் ரயில் திட்டமிட்டபடி எங்கே வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 ஆகஸ்ட் 15க்குள்ள. ஸோ இதுதான் வந்து ஆகஸ்ட் 2027க்குள்ள விடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. யார் இப்போதைக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். 2027 ஆகஸ்ட் 15க்குள்ள இந்த இலக்கை எட்டிடுவாங்க. ஓகே,
இது எதுக்கு இடைப்பட்ட இதில் விட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் பாதை கட்டடங்களாக இயக்கப்படுது. ஸோ அங்கே தான் இந்த புல்லட் ட்ரெயினை ஃபஸ்ட்டு இயக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தித்துவா சூறாவளியில் ஏற்பட்ட பேரழிவின் போது இந்தியா வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா வந்து நமக்கு கிராட்டிடியூட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் இது. எந்த நாடு முறையாக அங்கீகரித்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. ஸ்ரீலங்கா தான் நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவின் 8வது மாநில ஊதியக்குழு அமைத்த முதல் மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாமு. ஸோ ஜனவரி 1, 2026 7th பே கமிஷனோட கால இது வந்து வர முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் 8th பே கமிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அரசாங்க ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கும் 8th பே கமிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் பேசிக் சேலரி 40,000 மாறிடும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மாநிலத்தில் யார் வந்து இதை இம்பார்ட்டன்ட் 8வது ஊதியக்குழு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். ஸோ அதான் இது 8th பே கமிஷன். அஸ்ஸாம் தான் முதல் மாநிலமாக இதை ஆரம்பிக்குது. இந்தியாவின் 8வது மாநிலமாக ஊதியக்குழு அமைத்த முதல் மாநிலம் எது? அஸ்ஸாம். ஜனவரி 1, 2026 ஓகே. இந்த முடிவை குழுவின் தலைவராக யாருன்னா முன்னாள் தலைமைச் செயலர் சுபாஷ் தாஸ் இதில் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஓகே. ஸோ இது அஸ்ஸாமோட கேபிட்டல் எது அப்படின்னா திஸ்பூர். அஸ்ஸாம் கேபிட்டல் திஸ்பூர். மிகப்பெரிய நகரம் கவுஹாத்தி. அப்புறம் வந்து கவர்னர் லக்ஷ்மண் ஆச்சாரியா இருக்கிறாரு. ஹேமந்த் பிஸ்வா சர்மா. இதோட ராஜ்யசபா 7 இடங்களும், மக்களவை 14 இடங்களும் இருக்குது. இப்போ உயர்நீதிமன்றம் கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனும் கவுஹாத்தி தான். ஸோ இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கிறது ஜனவரி 1 மட்டும் 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். இதோட சேர்த்து நம்ம தினமணி நியூஸ் பேப்பரும் ஹிந்து நியூஸ் பேப்பரும் வாங்க பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் தினமணி நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா பொங்கல் உதவித்தொகையும் பொங்கல் பரிசும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 9,90,000 பேர் பயனடைவார்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு மொத்தமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா 9,09,000 பேருக்கு 3,000 ஓகேவா. முன் பணமாக சிடி அதுமாரி வேலை பார்க்குறவங்களுக்கு 3,000 பணமும், முன் பணமாக ஒரு 10,000 வந்து வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சம்பளத்தில் பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசா யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு, குரூப் சி டி அதில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 3,000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக கொடுக்க போகிறாங்க. ஓகேவா. அதான் இதில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக எவ்வளோ பரிசு வழங்க போகிறாங்க அப்படின்னா 180.86 கோடி. ஓகேவா. அதாவது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மிகை ஊதியம் அதாவது போனஸை எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 183.86 கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 3,000 வரும். ஓகேவா. அதுக்கப்புறம் டிசம்பரோட ஜிஎஸ்டி வசூல் என்னன்னா 1.74 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வெளியில் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொல்கத்தா அண்ட் கவுஹாத்தி இடையே முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில். ஸோ யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் புல்லட் ட்ரெயினும் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு 2ஆம் தேதி ஓகேவா. இன்னைக்கு ஒரு பவுனோட விலை ரூபாய் 320 குறைந்து 99,520க்கு ஒரு பவுன் நகை, அதாவது 8 கிராமா. ஸோ அது விற்பனை ஆகுது. ஓகே. ஸோ இது கூட குறைஞ்சிருக்கு. வெள்ளி விலை கூட குறைஞ்சிருக்கு. ரூபாய் 1 குறைஞ்சி 256 ரூபாய்க்கு 1 கிலோ கட்டி 1000 ரூபா. ஓகேவா. வெள்ளி ரூபாய் 1000 ரூபாய்க்கும் குறைந்தது 2,56,000 ரூபாய்க்கு இது விற்பனையாக போகுது. ஓகேவா. இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வணிக சிலிண்டர் விலை 111 உயர்ந்திருக்கு. ஸோ இது எவ்வளோன்னா 7.3% குறைக்கப்பட்டு 111 உயர்த்தப்பட்டிருக்கு. எல்பிஜி ஓகேவா, கமர்ஷியல் சிலிண்டர் சொல்லுவாங்க. வீட்டுக்கு உள்ளதில் வந்து 868.80லேருந்து சென்னையில் உள்ள இதோட விலை வந்து 868.50 ரூபா. 50 காசு எங்கன்னா சிலிண்டரோட சிலிண்டரோட விலை. ஓகேவா. இதுவே டெல்லியிலனா 853 ரூபா தான். ஸோ விமான எரிபொருள் விலை 92,323. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஓகே. அப்புறம் சுவிட்சர்லாந்தில் மதுபான விடுதியில் 40 பேர் உயிரிழந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது துணை குடியரசுத் தலைவர் என்னன்னா ராமநாத கோயங்கா சாகித்ய சம்மான் விருது இன்னைக்கு வழங்குறாரு. ஸோ எங்கே அப்படின்னா இலக்கியத்துறையில் சிறந்து விளங்கிய இவருக்கு பேரில் நல்ல படைப்பாளிகளுக்கு விருது வழங்க கௌரவிக்கிறதுக்கு இதில் இருக்காங்க. ஓகேவா.
2024 ஜூலை முதல் 2025 ஜூன் வரையில வெளியான படைப்புகளை ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதுகளுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பல்கலைக்கழகத்தில் இது வந்து நடக்குது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் அதுக்கான விழா நடைபெறுது. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா ஒடிசாவில். ஸோ இலங்கையிலேருந்து கடத்தப்பட்ட 6 கிலோ தங்கம் பறிமுதல். ஸோ இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ நமக்கு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னா ஜனவரி 5 எல்லாருக்கும் பள்ளிகள் அரையாண்டு பள்ளி முடிஞ்சு திறக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட்டு ஸ்கூலுகளுக்கு சில இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்கு. பஸ்ஸை பார்க்குறதும் சானிடேஷன் பண்ணுறதும் ஸ்கூல் எல்லாம் ஒழுங்கமைச்சு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ இது என்னென்னா வங்கதேசம். ஓகேவா. இப்போ வங்காளதேசத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா. அதுதான் இது. 1990 இராணுவ ஆட்சி அகன்ற பிறகு யாரோட ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவில் இது வரைக்கும் வந்து 16 வருஷங்கள் ஆகுது. 16 மாதங்களாக வங்கதேசத்தில் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஷேக் ஹசீனா நம்ம இந்தியாவில் வந்து ஏன்னா இப்போதைக்கு ஏகப்பட்ட நியூஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்துக்கள் எப்படி கிட்டத்தட்ட 34% 7% குறைஞ்சிருக்காங்க. அங்கே இன்னும் பிரிவினைவாதம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிந்துக்களாக சரி, ஹிந்துக்கள் வீட்டை கொளுத்துறது, அவங்கள அடித்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது தான். ஒருங்கிணைந்த பாகிஸ்தான் உறுதிமொழிக்கு முன்னுரிமையும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே அரசியல் அதிகாரமும் என்ற நிலைமை தான் அங்கே போயிட்டுருக்கு. 1971 வங்கதேசம் உருவான போது ஹிந்துக்களோட எண்ணிக்கை அங்கே 22% இருந்தது. இப்போ 7% குறைஞ்சிருக்கு. ஓகேவா. ஸோ அதே இதில் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்டதால் அங்கே வேற ஒரு ஆட்சி வந்தது இல்லையா, அதே தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் வங்க மொழி பேசும் ஜனநாயக ரீதியான இனவழி சமூகமும் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இரு நாடுகளுக்கும் இடையான எல்லை எவ்வளோ அப்படின்னா 4097 கிலோமீட்டர். அதாவது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும். இது எதெல்லாம் ஷேர் பண்ணுன்னா அஸ்ஸாம், திரிபுரா, அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்காலில் இது வந்து என்னென்னா தன்னோட பவுண்டரியை ஷேர் பண்ணுது வங்கதேசம். ஸோ இதுதான் 1990 இராணுவ சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா கலிதா ஜியா. எப்போன்னா 1990. அப்புறம் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்ட நிலையில் தாரிக் தலைமையிலான வங்கதேசியவாத கட்சி பிஎன்பி இதை வந்து பொறுப்பேற்று இப்போ நடத்திட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2024 பிப்ரவரி 12 தேர்தல் நடைபெற போகிறதா சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து ஐஸ்பால் பட்டி. இது என்ன அப்படின்னா லஞ்சத்திற்கு நிகரான சலுகை தொகை, நான் கரப்ஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா ராமாயண மகாபாரதம் போன்று எல்லா இடத்துலையுமே ஊழல்கள் நிறைஞ்சிருக்கு. ஆசிரியர்கள் என்னென்னா அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, அரசு அதிகாரிகளும் ஊழல் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இந்த ஒரு கட்டுரை தான் இது. ஓகேவா. ஸோ டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் 2024 படி என்னென்னா 180 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தியா 96வது இடத்துல இருக்குது. இது ஒரு இண்டெக்ஸு. அப்புறம் முழுமையான தூய்மைக்கு 100 புள்ளிகள் கொடுக்குற இடத்துல எத்தனை புள்ளி நம்ம இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 38 புள்ளிகள் மட்டுமே நமக்கு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயங்களில் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் நம்மளோட ஏகப்பட்ட இலக்கியம்லாம் இருக்குது. அறத்தை சொல்லி கொடுத்தாலும் இப்போ யாரும் அறத்தோடு வாழ்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மொழி, கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சியில் நோக்கமாக கொண்ட சில பொதுநல அமைப்புகள் இதில் முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் சொல்கிறாங்க. கேவி பெருமாள் அவர் இதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்திய அரசியல் மற்றும் அரசாங்க ஊழியர்களை. அதுக்கப்புறம் நம்மளோட இப்போ புதுசாக இருக்கிற யாருன்னா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். இவங்க தான் வந்து இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வாக்காளர் பட்டியல் 7,35,191 பேர் மனு அளித்துள்ளதாக அவர் சொல்றாரு. இப்போதைக்கு நமக்கு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையானது எத்தனை அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். ஓகேவா. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 1,05,507 சமூக ஊடக கணக்குகள் மூடப்பட்டிருக்காங்க. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இலவச தொலைபேசி எண்ணுக்கும் இதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேவா. இது 1930 கிரைமுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ வரைக்கும் 15,000 ஆட்டோ ஓட்டுநர்களை இணைத்து சைபர் குற்றப்பிரிவின் விழிப்புணர்வு தூதர்களாகவும் நியமனம் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. 4599 பொது இடங்களில் விழிப்புணர்வு பலகையும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 1930. இந்த எண்ணுக்கு கால் பண்ணி ஆன்லைன் ஸ்கேம்ஸ் ஏதாவது நடந்தால் நீங்கள் இதில் க்ரைம் இதில் கால் பண்ணி புகார் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிசம்பரில் ஜிஎஸ்டி வசூல் 1.75 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 6% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 20,477 பேருக்கு அரசு வேலை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல் சொல்லியிருக்கு. ஓகேவா, கடந்த ஆண்டில். ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். ஓகேவா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 20,470 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கு. 11,800 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 11,000 வேலைகள் வரப்போகுது. ஸோ 2025ஆம் ஆண்டில் 20,477 பேர். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இதில் தேர்வாணைய வரலாற்றை முதன்முறையாக தொடர்ந்து 3வது ஆண்டாக 2024-25 26, அதாவது குரூப் 1, குரூப் 2, 2A பணிகள், ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வுகள், நேர்முக தேர்வு எல்லாமே நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கப்புறம் சமூக ஊடகங்கள் பயங்கரவாத கருத்துக்கள், அதாவது இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து போடக்கூடாது. ஏன்னா இது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு தூண்டுதல் விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து எந்த ஒரு வன்முறையும் எந்த ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். வாட்ஸ்அப்பு 59.66 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூடியூப் பாருங்கள் 46.7 கோடி, இன்ஸ்டாகிராமு 36.7 கோடி, ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு 31.4 கோடி, அப்புறம் வந்து ஸ்னாப் சாட் 20 கோடி பேர். ஸோ மொத்தம் இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இந்த வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, ஸோ அதுக்கப்புறம் ஸ்னாப் சாட்டு. இது மூலியமா மொத்தம் இந்தியாவில் மொத்த மக்கள் தொகை 112 கோடி பேரிடம் கைபேசிகள் இருக்கான். 112 கோடி கைபேசி கையில் வச்சிருக்காங்க. அதில் 80.6 கோடி பேர் கைபேசி வழியாக இன்டர்நெட் சேவைகளை பெறாங்க. 80.6 கோடி பேர் இதில் தேவைக்காக பயன்படுத்துகின்றனர். அதுக்கப்புறம் 67.6 கோடி பேர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்களாம். சமூக ஊடகங்களை 67.6 கோடி பேர். ஸோ இந்த எண்ணிக்கையில் நாட்டின் மொத்த மக்கள் தொகை 71%. இவர்களில் 49.7 கோடி பேர் சமூக ஊடகங்களை தீவிரமாக பயன்படுத்துகிறாங்க. இது இந்தியாவில் மட்டும். ஓகேவா, இது மொத்த மக்கள் தொகையில் 33.7%. ஓகே, ஸோ இதில் சமூக ஊடகங்கள் தகவல் பரிமாற்ற தளங்கள் இளைஞர்கள் பெரிதும் பயன்படுத்துகிறாங்க. வாட்ஸ்அப் செயலியை 41 கோடி பேரும், யூடியூப் காணொலி தளத்தை 30 கோடி பேரும், இன்ஸ்டாகிராம் தளத்தை 21 கோடி பேரும். ஸோ இது 41, இது 30, இப்போ 28, 41, 30, 30, 99 கோடி பேர் பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் வெளியிடுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து இந்தியாவில் 2 மணி நேரம் 23 நிமிஷத்தை வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. அதை விட நம்ம அதிகமாக 2 மணி நேரம் 36 நிமிஷம் யூஸ் பண்ணுறதா ஒரு சர்வே சொல்லியிருக்கு. ஓகேவா, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சராசரியாக 2 hours 36 minutes யூஸ் பண்ணுறோம். வேர்ல்டில் 2 மணி நேரம் 21 நிமிஷம் இந்த பொது தளங்கள், அதாவது சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கலாச்சார வகையில் கல்கத்தாவில், அதாவது மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் உள்ள தட்சிணேஸ்வர் காளி கோயிலில் கல்பத்ரு விழா வந்து அங்கே நடக்குது. வியாழக்கிழமை சுவாமி தரிசனம் செய்யுது. அது பேர் என்ன, கல்பத்ரு விழா. ஓகேவா, இது நாளைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அணுமின் உற்பத்தி நிலையங்களில் பட்டியலிட பரிமாற்ற கொண்ட இந்தியா பாகிஸ்தானும் 2 பேருக்கும் வந்து எத்தனை பேர் இங்கே வந்து கைதிகளை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அங்கே எத்தனை பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறது தான். இது எப்போலேருந்து அப்படின்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய அணுமின் உற்பத்தி நிலையங்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுக்கும் இரு தரப்பு, அதாவது தில்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் இருக்கு தூதரகம். 35வது ஆண்டாக இது நடக்குது. 1998 டிசம்பர் 31 கையொப்பமான இருதரப்பு ஒப்பந்தம் 1991 ஜனவரிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி 2 பேரும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவேன். 1990 ஜனவரி 1லேருந்து பட்டியல் பரிமாற்றம் இதில் நடக்குது. ஓகேவா, கைதிகள் பட்டியல் பரிமாற்றம் இதில் நடந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், இது வேற ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் சுதர்ஷன் சக்ரா, இப்போ ட்ரோன் வந்து
அயன் டோம் மாதிரி நம்ம இந்தியாவில் சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வான்வழி காப்பகம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது மோடி ஐயா சொன்னது தான். ஸோ அதை வந்து டிஆர்டிஓ மூலயமா இதை செய்ய போகிறாங்க. நாட்டின் புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பான சுதர்ஷன் சக்கரம் உருவாக்க போகிறாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னா டிஆர்டிஓ மேம்பாட்டு அமைப்பு மூலயமா இது நடக்க போகுது. ஸோ இந்த வான்கு மேம்படுத்த நோக்கில் அயன் டோம் அதே மாதிரி தான் 68வது நிறுவன தினத்தை முன்னிட்டு இதை டிஆர்டிஓ இதில் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் உள்நாட்டு திறனை மேம்படுத்த டிஆர்டிஓ ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம டிஆர்டிஓட பங்களிப்பு ட்ரோன்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ இதுதான். ஸோ 2025 அண்டு சாதனைகள் மற்றும் 2025 ஆண்டுக்கான இலக்குகள் இதுதான். ஸோ இன்னும் 10 வருஷத்துக்குள்ள சுதர்ஷன் சக்கரம் டெவலப் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் WT யூத் கண்டெய்னர் டேபிள் டென்னிஸ் இன்னைக்கு தொடங்குறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா ஜனவரி 7 முதல் 11ஆம் தேதி வரை எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். ஓகேவா? டேபிள் டென்னிஸ் இவர் T20 அஸ்வின் வந்து T20 போட்டிக்குனால ஒன் டே மேட்சுக்கு வரவேற்பு கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் இந்தியாவில் கடந்த ஆண்டு 166 புலிகள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா 166 புலிகள் உயிரிழந்திருக்கு இந்த வருஷம். இது எங்கே அதிகமாக புலிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரம். ஸோ அந்த மாநிலம் 55 புலிகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேசம் புலிகள் மாநிலம் எதுன்னு சொல்லுவாங்கன்னா மத்திய பிரதேசத்தை MP புலிகள் மாநிலம், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் கேரளா, அப்புறம் அஸ்ஸாமு. ஸோ இந்த 4 மாநிலத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கடந்த ஆண்டில் முதல் புலி உயிரிழப்பு எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில். ஓகேவா? அதுக்கப்புறம் 2ஆம் தேதி எங்கே நிகழ்ந்தது அப்படின்னா ஆண் புலி இறந்திருக்கு, பெண் புலி இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. மொத்தம் 2014 இருந்த புலிகளின் எண்ணிக்கை 60% உயர்ந்திருக்கு. 2023ஆம் ஆண்டு 2018ல் 2967 புலிகள் இருந்திருக்கு. ஸோ 3682 புலிகளில் இப்போ 166 புலி இப்போ இறந்திருக்கு. ஓகேவா? இதில் ஆண் புலி, பெண் புலி மற்றும் குட்டிகள் வரைக்கும் சேரும். மொத்த புலிகள் எண்ணிக்கை இதில் எத்தனை அப்படின்னா 120 புலிகள் உயிரிழந்திருக்கு. 166. அதுக்கப்புறம் நியூயார்க்கு மம்தானி பதவியேற்பு. இவர் இந்தியாவை சேர்ந்தவர், இந்திய வம்சாவளி. ஸோ இவர் தான் நியூயார்க்கோட 112வது மேயராக பொறுப்பேற்றிருக்கிறார். பேர் என்னன்னா சோரன் மம்தானி. பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் சைனாவோட சீனாவை இணைப்போம், அதில் எந்த நாடும் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1ஆம் தேதி சைனா பிரசிடென்ட்டு ஜின்பிங் அறிவிச்சிருக்கிறாரு. சைனாவோட சேர்ந்தது தான் தாய்வான் வந்து செப்பரேட் கிடையாது. இன்டெரக்டாக யாரை வந்து தாக்கியிருக்காருன்னா USA தான் தாக்கியிருக்கிறாரு. ஸோ உக்ரைனும் ரஷ்யாவும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ 99% ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வோடாஃபோனுக்கு 632 கோடி GST அபராதம் விதிச்சிருக்காங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல, தெரிஞ்சுக்கங்க. 100 கோடியை கடந்த பிராட்பேண்ட் வாடிக்கையாளர்கள். ஸோ இப்போ ஜியோவும் ஏர்டெல்லும் பிராட்பேண்ட் இருக்காங்க. இப்போ நம்ம பிராட்பேண்ட் யூஸ் பண்ணுறது எத்தனை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி பேர். எந்த அளவுக்கு நம்ம இப்போ வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நெட்டு கொடுக்குறவங்களும் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள். 100 கோடி பேர். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க செலவு பண்ணால் கூட 100 கோடி ரூபா இது பண்ணுவாங்க. அதான் என்னன்னு பார்ப்போம். 2025 நவம்பரில் 100 கோடி. ஓகேவா? 2025 நவம்பரில் 100 கோடிக்கு கடந்திருக்கு இதில் பிராட்பேண்ட் வாடிக்கையாளர்களில். ஸோ ட்ராய் வந்து இதை வெளியிட்டிருக்கு. 2025 நவம்பர் நாட்டில் 100 கோடி. இதுவே வந்து அக்டோபர் மாதம் 99.98 கோடியாக இருந்தது. ஸோ அக்டோபர் மாதம் ஒரே மாதத்தில் 100 கோடியை எட்டியாச்சு. ஸோ மொத்தம் 40 அதாவது எப்போ அப்படின்னா 13.15 கோடி 2015 நவம்பரில் 13.15 கோடி பிராட்பேண்ட்னா சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஃபைபர் மூலயமா நெட்டு இது பண்ணுறது, இந்த ஒய்ஃபை டீலிங்க் இதெல்லாம் சொல்லுவாங்களா, அதுதான் பிராட்பேண்டு. ஸோ அது மூலயமா 2015 13.15 கோடி பிராட்பேண்ட் வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க. 2025 100.37 கோடியாக மாறியிருக்காங்க. ஓகேவா? கடந்த அக்டோபரில் ரிலையன்ஸ் ஜியோ 49.49, அதுக்கப்புறம் வயர்லெஸ் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒயர் உள்ளது 1.37.
ஸோ இதுவே வந்து பாரதி ஏர்டெல் 30.26 கோடி வயர்லெஸ் மற்றும் 99 லட்சம் நிலைய பிராட்பேண்ட் வாடிக்கையாளர்கள் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் 2 பேர் மோனோபோலியா இந்த ஏர்டெல்லும் ஜியோவும் தான் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பர் இதுதான். ஓகேவா. ஸோ வாங்க அடுத்தது தமிழ் இந்து பார்ப்போம். ஸோ தினமணி தமிழ் இந்து எல்லாம் ஒன்று தான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறது தான். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேவா, இது ஆல்ரெடி பார்த்தது தான். 3000 மற்றும் 1000 பொங்கல் போனஸாக தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது அரசின் முன்னோடி திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 1000 பொங்கல் பரிசும், அரசு ஊழியர்கள் மற்றும் அவங்களுக்குலாம் வந்து 3000 கொடுக்குறாங்க. ஸோ 30 நாள் ஈட்டிய விடுப்பும் அனுமதிக்கப்படுது. ஓகேவா. 3% ஊதிய உயர்வும் உண்டு. யாருக்கு அப்படின்னா, ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தில் 3% ஊதிய உயர்வும் அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுது. ஆண்டுதோறும் அரசு ஊழியர்கள், தலைமை ஆசிரியர்கள், பள்ளி கல்வித்துறையில் 30 நாட்கள் ஈட்டிய விடுப்பும் அனுமதிக்கப்படுது. ஸோ ரொம்ப வருஷம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க கொரோனா காலத்தில். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 30 நாள் லீவ் எடுக்கலன்னா அந்த லீவ் நாளை கொடுத்து சம்பளத்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். தமிழகத்தில் 2 நாள் மழை பெய்ய வாய்ப்பு. இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம், சென்னையில் 1000க்கும் மேற்பட்டோர் கைது. இது என்ன இடைநிலை ஆசிரியர்னா 2009 அப்போ வந்து ஒரு நாள் கேப்பில், ஓகேவா, ஒரு நாளுக்கு அப்புறம் வந்தவங்க 3000 வந்து அடிப்படை ஊதியமே வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் அனைவருக்கும் சமமான ஊதியம் கொடுக்க சொல்லி போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது முன்னாடி பார்த்தது தான். அதுக்கப்புறம் சிகரெட், பான் மசாலா விலை உயர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ February 1 பட்ஜெட் வந்த பிறகு ஸோ இது ஒரு சிகரெட்டோட ரேட்டு 72 வரும்னு சொல்லியிருக்காங்க. இதனால நேற்று என்னாச்சு, பங்கு சந்தையில் 3 இதுதான் இருக்கு சிகரெட் கம்பெனி. என்ன அப்படின்னா, ஐடிசின்னு சொல்லுவாங்க. இது 50,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி காட்ப்ரே பிலிப்ஸ், காட்ப்ரே நிறுவனமான காட்ப்ரே பிலிப்ஸ் 19% அளவுக்கு சரிஞ்சிருக்கு. அப்புறம் விஎஸ்டி இந்த கம்பெனியும் 7% வரை இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த 3 கம்பெனி என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான். அதுக்கப்புறம் வேற என்ன, சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை. என்ன அப்படின்னா, ஜனவரி 6 அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். இது வந்து இந்த ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் குழு, அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படிங்கிறது பிரச்சனை. என்ன அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் வரணுமா, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் குறித்து குழு ஆய்வறிச்சு அதை சீக்கிரம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காலவரையில் இல்லைன்னா வேலை நிறுத்தம் பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. என்னையிலேருந்து அப்படின்னா 6ஆம் தேதியிலேருந்து, ஜனவரி 6லேருந்து. அப்புறம் ரேபிஸ் தடுப்பூசிகளை எல்லா கவர்மெண்ட் இதுலேயும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனைக்குள்ள எங்கேயுமே நாய்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2026 டிஎன்பிசி தேர்வு பாடத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் யாரு, எஸ்.கே. பிரபாகர் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஆதிதிராவிட பழங்குடியின மாணவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் ஊக்கத்தொகை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. கிராஸ் ஓவர் ட்ராக், ரயில் மாறி செல்ல கிராஸ் ஓவர் ட்ராக், இது தெரிஞ்சுக்கங்க. மியூசிக் அகாடமி 99வது ஆண்டு விருது வழங்கும் விழாவில் யார் வந்து அவார்டு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறை தலைவர், அதாவது முன்னாள் இசை பேராசிரியர் மற்றும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழக ஆசிரியருமான இவருக்கு வந்து ராஜம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா, கர்நாடக வயலின் கலைஞர் ஆர்.கே. ஸ்ரீராம்குமாருக்கு வழங்குறாங்க சங்கீத கலாநிதி. அப்புறம் சங்கீத கலா ஆச்சாரிய விருதை விதுஷா ஷியாம்லா வெங்கடேஸ்வரன் இதை வாங்குறாங்க. அப்புறம் வந்து தவில் வித்வான் தஞ்சாவூர் கோவிந்தராஜனுக்கு இது வழங்குறாங்க. அப்புறம் டிடிகே விருது கதகளி கலைஞர் மாடம்பி சுப்பிரமணியனுக்கு. அப்புறம் நம்பூதிரி வீணை விற்பனர்கள் ஜேடி ஜெயராஜ் இவங்களுக்குலாம் இந்த அவார்டு கொடுக்கப்படுது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பிஎஸ்என்எல் சார்பில் வாய்ஸ் ஓவர் வைஃபை சேவை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது. அதுக்கப்புறம் பள்ளி ஆசிரியர் பணியிருந்து விலகுவது, இது நமக்கு தேவையில்லை. உன்னாவ் பாலியல் வழக்கு உறுதியான தீர்ப்பு தேவை. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இது நமக்கு ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவை. எதனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க யார் அப்படின்னா, பெண் கல்விக்கு சாவித்திரிபாய் பூலே, பெண் கல்வியோட முன்னோடியே வந்து சாவித்திரிபாய் பூலே தான். இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 178 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்திய சமூகம்
ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா சொல்றாங்க. ஸோ இதில் தான் 1848 மராட்டிய மாநிலம், அதாவது மராட்டிய மாநிலம்னா மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, பிடேவாடாவில் 17 வயது பெண்கள் மட்டுமே படிக்கும் பள்ளிக்கூடம் ஒன்றை திறக்கிறாங்க. ஸோ அதுதான் யாருன்னா சாவித்திரிபாய் பூலே. ஸோ அந்த பெண்ணை இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரோட கணவர் யார் அப்படின்னா ஜோதிராவ் பூலே. இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு கல்வி. ஓகேவா, குழந்தை இல்லை, ஆனால் இப்போது அவர்களுக்கு எத்தனை கோடி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ மராட்டிய மாநிலம் சத்தாரா மாவட்டம் நைக்கான் கிராமத்தில் 1831 ஜனவரி 3 பிறந்தவர் தான் சாவித்திரிபாய் பூலே, 1831. ஸோ இவங்க கண்டோஜி பாட்டிலின் மூத்த மகள். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 13 வயது ஜோதிராவ் பூலேவுடன் திருமணம் நடந்திருக்கு, குழந்தை திருமணம் தான். ஸோ அதுக்கப்புறம் ஜோதிராவ் தன் மனைவிக்கு கல்வி தந்து ஆசிரிய பயிற்சியும் பெற வைத்தவர் யாரு, ஜோதிராவ் பூலே. ஸோ இவங்க கணவர் பேர் யாருன்னா ஜோதிராவ் பூலே. ஸோ இதுவும் தெரியும் தான். அதுக்கப்புறம் உறவினர்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் இவங்க இஸ்லாமிய உறவுகள் கிடைத்த நண்பர்கள் உஸ்மான் அடைக்கலம் தந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சகோதரி பாத்திமா முதல் இஸ்லாமிய பெண் ஆசிரியராக இவரோட கல்வி பணியில இணைஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா, உஸ்மானோட சகோதரி பாத்திமா தான் முதல் இஸ்லாமிய பெண் ஆசிரியராக இவரோட கல்வி பணியில இணைஞ்சிருக்காங்க. ஜோதிராவ் பூலே தான் முதல் பெண் ஆசிரியர் கூட. ஸோ பெண் கல்விக்கான போராட்டங்கள்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெண்கள் கல்விக்கான போராட்டங்கள், பூலே வந்து இணையர், தையல், ஓவியம் முதலான அனைத்து விதத்திலையும் கைதேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதையும் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1948 வெறும் 9 மாணவியரோடு தொடங்கப்பட்ட பள்ளி 1954 200 மாணவிகள் அதுல பயின்றிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 1852 மகிழா சேவா மண்டல் அமைப்பையும் நிறுவனது யாருன்னா ஜோதிராவ் பூலே இல்ல, சாவித்திரிபாய் பூலே. 1955 பிராமண விதவைகள் பெண் குழந்தைகள் காப்பகம், விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு இரவு பள்ளியை தொடங்கினது யாருன்னா சாவித்திரிபாய் பூலே. ஸோ இந்தியாவின் நவீன கல்வி பெண் கல்வியின் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாரை போற்றப்படுவாங்க அப்படின்னா சாவித்திரிபாய் பூலே. அது மட்டும் இல்லாமல் கைவிடப்பட்ட பெண்களுக்கு இல்லமும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குழந்தை கைம்பெண்கள் வாழ்க்கையோடு ஒரே வழி கல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இவங்க தான். கல்வி எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சமூக நீதி போராட்டங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விதவைகளுக்கு மொட்டை அடிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை இது பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் 863 சிசு கொலை தடுப்பு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் 876 கொடிய ஏழை பலர் மாண்டது, அதாவது பிளேக் நோயினால. ஸோ ஜோதிராவ் பூலேவும் பிளேக் நோயால தான் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. 1890 பிளேக் நோய் பரவியது. ஸோ அந்த பிளேக் நோய் ஒருத்தவர்கிட்ட பழக்க வச்சுட்டு இருந்ததுனால, தூக்கி தோல்ல வச்சுட்டு இருந்ததுனால ஜோதிராவ் பூலே இறந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட வளர்ப்பு மகன் யஷ்வந்த் ராவுடன் இணைந்து மருத்துவ தொழிலும் பார்த்துருக்குறாங்க. ஸோ இவங்க தான் சத்திய சோதக், கணவர் மறைஞ்சிட்டாலும் இந்த சத்திய சோதக் சமாஜ் நடத்தியதும் சாவித்திரிபாய் பூலே. அதுக்கப்புறம் சாவித்திரிபாய் பூலேயோட கவிஞர், மராட்டியர் மற்றும் இவங்க என்னென்னலாம் கவிதை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1882 ஆங்கில அரசு திறந்த ஆசிரியர் விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 1998 சாவித்ராவுக்கு நினைவு அஞ்சல் தலையும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு இருக்கு. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா ஜனவரி 3 பெண் ஆசிரியர் தினமாக நம்ம இந்தியாவில் கொண்டாடப்படுறோம். ஸோ இதுதான் நாளைக்கு 3ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு பெண் ஆசிரியர் தினம். நம்ம இதில் ஆசிரியர் தினம் எப்போ கொண்டாடப்படுறோம்னா செப்டம்பர் 5, பெண் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுறது ஜனவரி 3. ஸோ இதை ஹிஸ்ட்ரி வாயு இதில் பார்த்துக்குங்க. ஸோ மற்றதெல்லாம் தினமணியில் உள்ளது அப்படியே தான் இதுலேயும் வந்திருக்கு. வேற என்ன, இதெல்லாம் அரசியல் நியூஸு, இது நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் நியூஸாகவே இருக்குது. ஸோ பிரதமர் மோடி நடத்தும் தேர்வு கலந்துரையாடல் 3 கோடி பேர் முன்பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா பரீட்சா பே சர்ச்சா, தேர்வு குறித்த விவாதம். இந்த பேரையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கு எத்தனை பேர் பதிவிட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே பதிவிட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ எக்கனாமிக்ஸ் நியூஸ் இதெல்லாம் அதிலே பார்த்தாச்சு.
ஸோ இதெல்லாம் சினிமா நியூஸு, எந்தெந்த படம் வந்திருக்குன்ட்டு. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல நியூஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிஎஃப் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிஎஃப் உங்களுக்கு வழங்கப்படும். Send a map. You dare to dream, we care to accomplish.